உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில். For some reason, this tumor called a desmoid starts forming that encircles around the important blood vessels to the intestine. And that could cause obstruction of that blood vessel, or it could cause perforation, it could cause bleeding. In these cases, you can use an isolated intestine. You don't have to use this modified multivisceral graft. You can use isolated intestine to take out that desmoid, take out the intestine, and transplant only the isolated intestine. Good afternoon everyone. என் பேர் டாக்டர் செந்தில், டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் அட் MGM ஹெல்த் கேர் சென்டர். ஸோ இந்த மீட்டிங் முக்கியமாக எதுக்கு அப்படின்னா, ஒரு இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட்டோட அவேர்னஸ் பர்டிகுலராக க்ரியேட் பண்ண. நம்ம காமனாக ஒரு ஜென்ரல் ஈவன் டாக்டர்ஸ் ஜென்ரல் சர்ஜன்ஸை போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா, மிசென்ட்ரிக் இஸ்கீமியா அந்த இன்டெஸ்டினல் அட்டாக்னு சொல்கிற கண்டிஷனுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கா நம்ம ஜென்ரலாக கேட்டோன்னா, எல்லாத்துலேயுமே வர பதில் வந்து அதுக்கு ஒரு பெரிய ஒரு சர்வைவல் சான்ஸ் கிடையாது, பேஷண்ட்ஸ் இறந்துருவாங்க, பேஷண்ட்ஸை வந்து நம்மளால் டிபிஎனில் லாங் டேர்ம் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இது. முக்கியமாக நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக சேஃபாக இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட் இந்தியாவிலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட்ங்கும்போது முக்கியமான காரணங்கள் வந்து ஒன்று இந்த இன்டெஸ்டினல் அட்டாக் மிசென்ட்ரிக் இஸ்கீமியா அப்படிங்கிறது, இன்னொன்று வந்து வெரி ஸ்லோ க்ரோயிங் டியூமர்ஸ். இந்த மிசென்ட்ரிக் இஸ்கீமியா அப்படின்னா நம்ம அந்த இன்டெஸ்டைனுக்கு போல் ரத்த குழாய் மெயினாக ஆர்ட்ரி அண்ட் வெயின் அதில் ஏதாவது பிளாக் இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்டெஸ்டைன் ஃபுல்லாக பிளட் சப்ளை போயிடும். அப்போ வந்து அந்த இன்டெஸ்டைன் ஃபுல்லாகவே வந்து அழுகி போயிடும், அதாவது பிளாக் அவுட் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஜென்ரலாக ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு 5 years பேக் இந்த இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ஷன் இல்லாதப்போ ஒரு ஜென்ரல் சர்ஜனோ ஒரு கேஸ்ட்ரோ சர்ஜனோ அந்த பேஷண்ட்ஸை வந்து ஒரு அப்டாமினல் பெயின் வந்தப்போ ஒரு சர்ஜரிக்கு எமர்ஜென்சி சர்ஜரிக்கு எடுக்கும்போது மெஜாரிட்டி ஒரு 80-90% ஆஃப் இன்டெஸ்டைன் அழுகிருச்சு அப்படின்னா ஜென்ரலாக பேஷண்ட் அட்டெண்டர்ஸ்ட்டு இதுக்கு மேலே அவங்க சர்வைவல்கான சான்சஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு வி சென்ட் தம் பேக் அன்ஃபார்ச்சுனேட்டாக. பட் அதுக்கு டெஃபினட்டாக இப்போ ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமான பாயிண்ட் இதில். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் அவங்க வந்து அந்த அழுகி போன இன்டெஸ்டைனோடு இங்கே பேஷண்ட்டை நம்ம ஷிஃப்ட் பண்ண முடியாது. அப்போ வந்து இன்ஃபெக்ஷன் சான்ஸ் நிறைய ஆயிடும். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து அந்த அழுகி போன இன்டெஸ்டைன்லாம் எடுத்துகிட்டு ஒரு 2-3 days பேஷண்ட்டை மெயினாக வென்டிலேட்டர்லேருந்து வெளியே கொண்டு வந்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கப்புறம் வி பிரிங் த பேஷண்ட் இங்கே மெயின் எங்கே டிரான்ஸ்பிளான்ட் நடக்குமோ இங்கே. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இமீடியட்டாகவும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது. ஸோ இட் டேக்ஸ் டைம், ஒரு 2 months to 3 months. அந்த டைமில் வந்து அந்த பேஷண்ட்டை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸாக. இன்டெஸ்டைன் இல்லைன்னா டெஃபினட்டாக பேஷண்ட்டால் சாப்பிட முடியாது. அப்போ வந்து நியூட்ரிஷனுக்கு வந்து ஸ்பெஷல் நியூட்ரிஷன் டிபிஎன் டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன் அப்படின்னா அதுலேயுமே வந்து ஒரு ட்ரெடிஷனாக 5 years முன்னாடி எல்லாத்தோட ஐடியா என்ன இருக்கும் அப்படின்னா, டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன்னா அது ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் கொடுக்க முடியும், வீட்டில் நம்மளால் அதை சர்வீஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத. அதையுமே வந்து இங்கே டீம் ஒர்க்காக வி ஆர் சேஞ்ச் இட். ஸோ இனிஷியலாக பேஷண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 to 5 days வி ஒரு ஆப்டிமைஸ் பண்ணுவோம் பேஷண்ட்டை. நிறையா இம்பேலன்ஸ் இருக்கும், எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ்லாம், அதெல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட்டை வந்து வி சென்ட் பேக் டு ஹோம். அங்கே வந்து ஹோம் டிபிஎன் மூலமாக வி ஃபீட் தம், வி இம்ப்ரூவ் தம். டிபிஎன் அப்படிங்கிறது முன்னாடிலாம் வந்து 24 மணி நேரம் கொடுக்குறது, அதையுமே சேஞ்ச் பண்ணி 24 மணி நேரம் பேஷண்ட்டால் படுத்துகிட்டே இருக்க முடியாது. அப்போ அந்த வால்யூம் ஆஃப் டிபிஎனை இன்க்ரீஸ் பண்ணி ஹவர்ஸை கம்மி பண்ணி மெயினாக நைட் டைமில் மட்டும் கொடுக்குற மாதிரி சேஞ்ச் பண்ணோம். ஸோ தட் மார்னிங் டைம் ஆஃப்டர்நூன் டைம் அவங்க ஃப்ரீயாக தே கேன் ரோம் அரவுண்ட் இன் அண்ட் அவுட் ஆஃப் த ஹவுஸ் ஆர் எங்கேயாவது வெளில போகிறதுக்கு. ஸோ ஒன்ஸ் அவங்க ஸ்டெபிலைஸ் ஆனதுக்கப்புறம் வி கோ இன் டு த பீரியட் ஆஃப் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் முடித்ததுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் டெஃபினட்டாக இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு டெக்னிக்கலி சேலஞ்சிங் திங் தான். டெஃபினட்டாக இந்த ஒரு எஃபிஷியன்ட் டீம் வித் அண்டர் கைடன்ஸ் டாக்டர் அனில் வைத்தியா சார் மூலமாக வி ஆர் ஏபிள் டு டூ இட் சக்ஸஸ்ஃபுல்லி இன் பார் வித் வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். சர்ஜரி முடித்ததுக்கப்புறமும் வி டேக் கேர் ஆஃப் த பேஷண்ட். இனிஷியல் 2 to 3 monthsக்கு த சான்சஸ் ஆஃப் காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணோம்னா வி கேன் பிரிங் ஆல் த பேஷண்ட்ஸ் அவுட் ஆஃப் தீஸ் அண்ட் தென் அவங்க தே கேன் கோ பேக் டு த நார்மல் டே டு டே லைஃப். அவங்களோட பேஷன் என்னவோ அதெல்லாமே வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியும், பர்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ முக்கியமாக இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபியூ சென்டர்ஸில் பண்ணுறோம். பட் அந்த ஒரு பயம் இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்களா அது வந்து இல்லைங்கிறத வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இட்ஸ் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் சர்ஜரி அண்ட் அ சேஃப் சர்ஜரி ஆல்சோ. Can you hear me? Yes. Thank you very much for coming here. We are
here to announce our team's efforts in creating something that wasn't there before. This is creating a new chapter in India's rise to a global power in transplantation sciences. Intestinal transplantation is perhaps the last bastion of organs that can be safely transplanted. There are very, very few centers around the world. There are very few centers around the world that actually do intestinal transplantation. Not only because there is a paucity of skills, but the ability to do intestinal transplant safely rests upon a team and multiple interventions that are important to make that transplant successful. And that is the journey that we've done in the last 3 years, from a vision to actually making it possible. With this team, the pillars that I was talking about rotate around the ability to rehabilitate a patient when they've lost their intestine. That is a very important fact. You rehabilitate the intestine by giving nutrition through a different route. The intestine allows us to eat, and the nutrition and fluid and electrolyte balance is maintained by the absorption of whatever we eat and drink. But patients that have intestinal failure are unable to use their intestine to maintain their nutrition and maintain their fluid and electrolyte balance. Once that happens, and one of the main reasons that happens is there can be a sudden clot in the intestine. It's called intestinal attack. You call heart attack with clots in the coronaries. You could call this an intestinal attack, where the intestine's blood supply abruptly gets cut off and it becomes an acute emergency. You cannot transplant in that position. What you have to do is be able to take the intestine out, rehabilitate the patient, allow the patient to heal, and then do a transplant at a later date. But the period between the acute event and when the transplant happens, if you do not set up a way to give these people, patients, nutrition, they're almost certainly not going to survive. And that is one of the pillars that we have set up in terms of making sure that these patients get appropriate nutrition to maintain their health through what is called as TPN, Total Parenteral Nutrition, that is given through an intravenous route. In the early days, whenever there was someone on TPN, that person was stuck to a hospital bed. We have evolved using techniques that were there established in the Western world, but not in India. We've evolved from taking that patient from the hospital bed to their homes and being able to establish home parenteral nutrition in India. It is the first effort ever in India. So one of those pillars is home parenteral nutrition. Patients are out of the hospital in their home environment, and our team takes care of them at home on a daily basis. The second pillar is the ability to, you've got a line placement for, that is an external line for giving this TPN. There is a lot of infections that can happen with the line that is poking out of the body. So this has been controlled by a patented antiseptic solution that we have been routinely using for our patients, and our line infection rates are the lowest that you can see worldwide. This allows the patient to be safe from infections when they're undergoing this treatment with TPN or home parenteral nutrition. Because every time they get an infection, the line has to come out, and it delays their date of transplant by at least 2 to 3 weeks. So we cannot have that. So ability to have home parenteral nutrition, ability to keep the patients away from infection
while they're waiting for that transplant. And the third pillar is wherever a patient may be in the country, wherever, we have the ability to send a team to the local hospital where the acute event has happened and bring the patient to our base, either by road ambulance, either by train ambulance, even airlifting them. We have that ability and the bandwidth to do that. Now these three things combined with, of course, the expert team that's sitting here is able to take patients very, very safely through this process. And that has culminated in a brief 3 years into becoming one of the largest programs, intestinal transplant programs in the world. No one has done as much as us in 2025 in a very short period of time. So this is what we're here to announce, and happy to take questions later, but we'll hear from my team also about the evolution of this program. Hello. அனைவருக்கும் காலை மதிய வணக்கங்கள். ஸோ ப்ரொஃபஸர் டாக்டர் அனில் வைத்தியா பேசுகிறது ஜஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் தமிழ் கன்வர்ஷனாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்டெஸ்டைனல் டிரான்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக யாருக்கு பண்ணுவோம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் வந்து இன்டெஸ்டைனல் ஃபெயிலியர்னால் யாரெல்லாம் வந்து இன்டெஸ்டைனில் வந்து டியூ டு வேரியஸ் ரீசனில் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. லைக் சர்ஜரி அப்போ இன்டெஸ்டைன் அழுகி போயிடுச்சு அப்படின்னா யூஸ்வலாக அந்த இன்டெஸ்டைன்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இன்டெஸ்டைனோட முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணுறது. சாப்பாடு மட்டும் இல்லை, தண்ணி, மற்ற எல்லா மைக்ரோ நியூட்ரிஷன், எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாமே. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் இன்டெஸ்டைன் இந்த சர்ஜரி மூலமாக எடுத்ததுக்கப்புறம் நம்மளால் அந்த பேசிக் ஃபங்க்ஷன்ஸை பண்ண முடியாது. அப்போ வாய் வழியாக எதுவும் நம்மளால் சாப்பிட முடியாது. அதுக்கு இருந்த ஆப்ஷன் வந்து டோட்டல் பேரண்டல் நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே வந்து ஐவி மூலமாக நம்மளுக்கு கொடுக்குறது. அதோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 5 years பேக் வந்து இந்த மாதிரி ஒரு இன்டெஸ்டினல் நெக்ரோசிஸ் லைக் மெசன்ட்ரிக் இஸ்கீமியான்னு சொல்கிற டேர்ம்ஸில் சார் சொன்ன மாதிரி இன்டெஸ்டினல் அட்டாக் அப்படிங்கிறது. ஹார்ட் அட்டாக் அப்படின்னா நம்ம ஹார்ட்டுக்கு போகிற பிளட் வெசல்ஸ் பிளாக் ஆனால் ஹார்ட் அட்டாக் சொல்லுவோம். அதே மாதிரி இன்டெஸ்டைன் போகிற பிளட் வெசல்ஸ் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சுன்னா இன்டெஸ்டைன் ஃபுல்லாக அழியும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பண்ணுறது. அது வந்து எமர்ஜென்சியாக யூஸ்வலாக ஒரு வயிறு வலி இருக்குது, 2-3 days வாமிட்டிங் இருக்குது அப்படின்னு போய் அட்மிட் ஆகாமல் நம்ம சிடி ஸ்கேன் எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு அந்த இன்டெஸ்டைன் போகிற பிளட் வெசல்ஸ் பிளாக் ஆகிருக்கு, அதனால இன்டெஸ்டைன் ஃபுல்லாக வந்து அழுகி போயிருக்கு அப்படின்னு தெரியும். அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இனிஷியல் டைம்லலாம் 5 years பேக்கு இவ்வளோ மேசிவாக இன்டெஸ்டைன் ஃபுல்லாகவே போயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து ஜென்ரலாக இதுக்கு மேலே அவங்க சர்வை ஆகிறதுக்கு சான்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி வில் லீவ் த பேஷண்ட். பட் இப்போ வந்து அதுக்கு டெஃபினட்டாகவே நமக்கு ஒரு க்யூரேட்டிவ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து அவங்க அந்த அழுகி போன இன்டெஸ்டைன் எல்லாம் எடுத்துகிட்டு ஸ்டெபிளைஸ் பண்ணணும் நமக்கு. அதுதான் இனிஷியல் 2-3 daysக்கு. அதுக்கப்புறம் வி பிரிங் த பேஷண்ட் இங்கே எம்ஜிஎம்க்கு வர சொல்லிட்டு அதுக்கப்புறம் இமீடியட் டிரான்ஸ்பிளான்ட் வந்து உடனே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு அந்த அக்யூட் சுச்சுவேஷன் இன்ஃபெக்ஷன் இருப்பாங்க, அதுலேருந்து அவங்க வெளியே கொண்டு வரணும். அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 to 8 weeks ஆகும். 6 to 8 weeks நம்ம சாப்பாடு கொடுக்காம அவங்களோட கண்டிஷன் ரொம்ப வீக் ஆகிடும். அதுக்கு தான் இந்த ஹோம் பேரண்டல் நியூட்ரிஷன் அப்படின்னு நம்ம இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் என்னென்னா ஸ்பெஷல் நியூட்ரிஷன், நம்ம நார்மலாக போடுற குளுக்கோஸ் கிடையாது. அந்த நியூட்ரிஷன் வந்து நம்ம வாய் வழியாக என்னென்னலாம் சாப்பிட்றோமோ அது எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு உள்ளது. அது வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் லைன் மூலமாக கொடுத்து அவங்கள வந்து ஒரு 6 to 8 weeks ஸ்டெபிளைஸ் பண்ணி பெட்டர் ஆக்கி அதுக்கப்புறம் வில் டேக் தம் டு இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட். இன்டெஸ்டினல் டிரான்ஸ்பிளான்ட் நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா வெரி ஃபியூ சென்டர்ஸ். தமிழ்நாட்டில் நம்ம இங்கே மட்டும்தான் பண்ணுறோம். இது இல்லாமல் ஒரு கப்புள் ஆஃப் சென்டர்ஸ், ஒன்று மும்பைலையும் ஒன்று பெங்களூர்லேயும் பண்ணுறாங்க. வேர்ல்டு வைடில் நம்ம லாஸ்ட் இயர் மட்டும் ஒரு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். ஸோ முக்கியமானது வந்து இதுக்கு முன்னாடி இது ஒரு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிறது வந்து எல்லாரோட ஈவன் டாக்டர்ஸ் சர்ஜன் சைடில் கூட வந்து இந்த மாதிரி ஒரு இன்டெஸ்டைனல் நெக்ரோசிஸ் மெசன்ட்ரிக் இஸ்கீமியா வந்துருச்சுன்னா அந்த பேஷண்ட்டை காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருக்குது. ஸோ நம்மளோட முக்கியமான இந்த இது மூலமாக இன்டெஸ்டைனல் நெக்ரோசிஸ் மெசன்ட்ரிக் இஸ்கீமியா இருந்தாலும் இந்த பேஷண்ட்ஸ்க்கு ஒரு செகண்ட் லைஃப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது, ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது. தேங்க்யூ.
கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.